கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நிஃப்டி ஆட்டோ ரேட்டிவான ஸ்டாக்கு எல்லாம் உங்களுக்கு நிறையா பிரேக் அவுட் ஆகிருக்கு. அந்த ஸ்டாக்கு எல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு 4 இல்லை 5 ஸ்டாக்கை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸையும் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஸ்டாக்கு எல்லாம் என்னென்ன பிரேக் அவுட் ஆகிருக்குன்றதை பார்த்துருவோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் இந்த வீடியோவில்னு பார்த்தோம்னா, இன்ட்ராடே ஸ்டாக்கு ஒன்று நம்ம முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்ன பண்ணுவோம், அனாலிசிஸ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேடர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோவை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம நிஃப்டியை அனலைஸ் பண்ணிடுவோம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்று 900 பாயிண்ட்ஸ் வந்து அப்சைடில் போயிருக்குங்க. ஸோ வேறு லெவல் தெறிக்க விட்டுருக்காங்க. இது என்னன்னு சொல்கிறது, கிட்டத்தட்ட 3.3% மேலே என்ன இருக்குது, நிஃப்டி வந்து அப்சைடில் போயிருக்கு. ஸோ ஓகே, இப்போ என்ன அதாவது இதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா பாகிஸ்தான் வார் வந்து உங்களுக்கு நிறுத்தியிருக்காங்க. ஸோ இந்த ரீசனால தான் உங்களுக்கு அப்சைடில் இந்த அளவுக்கு போயிருக்கு. நெக்ஸ்ட்டு நிஃப்டி வந்து அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸே வெரி ஹை. ஓகே, நெக்ஸ்ட் அதோட ப்ரீவியஸ் ஹை, அதாவது ஆல் டைம் ஹை 26,000 தான் உங்களுக்கு. 26,256 உங்களுக்கு என்ன ஆகும், ஸோ டார்கெட்டாக இருக்கும். ஓகே, நம்ம எல்லோரும் நினச்சது. ஸோ ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்குன்னு பார்த்து நம்ம ரொம்ப நாளாக ஆயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட இப்போ தான் ஒரு ரேலி வந்துச்சு. அதுக்கப்புறமும் டவுன் சைடு போகும்போது ரொம்பவே வருத்தமாக இருந்திருக்கும் எல்லாருக்குமே. ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோலாம் கொஞ்சம் க்ரீனாக மாறிடுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட், ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நிஃப்டியை அதாவது பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ண போகிறோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 3.3% அப்சைடில் போயிருக்கு. 1719 பாயிண்ட்ஸ் வந்து அப்சைடில் போயிருக்கு. ஓகே, ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரி ரேலின்னு சொல்லலாம். தெறிக்க விட்டுருக்குறாங்க பேங்க் நிஃப்டியும். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பேட் நியூஸ் ஒன்று வந்திருக்கு. ஸோ நான் இதை வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது 6:30. ஸோ நம்ம சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க கிஃப்ட் நிஃப்டி ஒரு 152 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் சைடில் முடிஞ்சிருக்கு. ஸோ சாரி, இன்னும் 8 மணிக்கு தான் முடியும். இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 150 பாயிண்ட்ஸில் வந்து உங்களுக்கு மைனஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதோட ப்ரீவியஸ் ஹை உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ஓகே, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ரேலி இருந்ததுனால என்ன ஆயிருக்கலாம், சிங்கப்பூரில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ரீசனாக கூட இருக்கலாம். பட் இதனால் ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. 150 பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 900 பாயிண்ட்ஸ் அப்சைடில் போயிட்டு ஒரு 152 பாயிண்ட்ஸ் இறங்குறதுனால எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட போகிறது இல்லை. ஸோ அதனால் நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட ஸ்டாக்கு எல்லாம் பார்த்துடலாமா? ஓகே ஓகே ஃப்ரெண்ட், நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் டாடா மோட்டார். டாடா மோட்டார் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு ரீசன் பார்த்தோம்னா, இது ஒரு டபுள் பாட்டம் வந்து நெக்லைன் பிரேக் ஆகிருக்கு. ஸோ கிளியர் கட்டாக பிரேக் ஆகிருக்கு. உங்களுக்கு இந்த ப்ளூ கலர் ஹரிசாண்டல் லைன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் என்னாச்சு, டபுள் பாட்டத்தோட நெக்லைன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணியிருக்கு. இது இந்த பிங்க் கலர் ஹரிசாண்டல் லைன். ஸோ ரெண்டுமே பிரேக் பண்ணியிருக்கு. இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த கேண்டில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டிலாக இல்லை. ஸோ இது ஒரே ஒரு மைனஸ் மட்டும்தான். என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே, இதோட என்ட்ரி நம்ம பார்த்துட்டோம். ஓகே, எஸ்எல் வந்து நம்ம எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோவுக்கு கீழே வைக்கலாம். 640 நீங்கள் எஸ்எல் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ணலாம். இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா, இதோட ப்ரீவியஸ் ஹை 816 உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1046. தேர்டு டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை 1168 உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஷார்ட் டேர்முக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு நம்ம வந்து எப்படி சொல்கிறது, வீக்லியில் என்ன பண்ணணும், ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துறோம்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஹீரோ மோட்டோகார். ஹீரோ மோட்டோகார் பொறுத்த வரைக்கும் ஒரு கப் வித் ஹேண்டில் ஃபார்மேஷன் வந்திருக்கு. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதாவது ஹேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ என்ட்ரி நீங்கள் ப்ராப்பராக இன்றைக்கி தாராளமாக நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கிடலாம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, இதோட டார்கெட் 4432. ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதோட எஸ்எல் நம்ம எது வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட எஸ்எல்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டிலோட பாட்டம் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். அதாவது இந்த க்ரீன் கேண்டில்னு வச்சா கூட கரெக்டாக இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாட்டம் லைனுக்கு கீழே எஸ்எல் வச்சுக்கிட்டு நீங்கள் தொடர்ந்து இந்த ஸ்டாக்கை ரன் பண்ணலாம். இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் 4432 உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங்காக நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஸ்டாக்கை பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பஜாஜ் ஆட்டோ. பஜாஜ் ஆட்டோ உங்களுக்கு இது என்ன ஃபார்மேஷன் இருக்குன்னா, லோயர் லோ ஃபார்மேஷன். இங்கே பாருங்கள், ஹையர் லோ ஃபார்மேஷன் உங்களுக்கு என்ன இருக்குது, ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அந்த ரீசனுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஸ்டாக்கை எடுத்திருக்கோம். ஸோ லோ, ஹையர் லோ, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு எங்கல்ஃபிங் ஹேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ட்ரி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி எடுத்துகிட்டு அதோட டார்கெட் பார்த்திங்கன்னா என்ன 8257 உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங்க்கு டார்கெட்டாக இருக்கும். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஷார்ட் டேர்முக்காக நம்ம இந்த ஸ்டாக்கை எடுக்க முடியாது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஏச்சர் மோட்டார். இந்த ஏச்சர் மோட்டார் உங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பேட்டர்ன் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கோட மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமே இந்த டார்கெட்டை அச்சீவ் ஆயிரும். ஸோ நான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா ஃபஸ்ட்டு நான் ட்ரேட் பண்ண போகிறது இந்த ஏச்சர் மோட்டாராக தான் இருக்கும். ஓகே, இப்போ இதை பொறுத்த வரைக்கும் ஒரு பென்னட் பேட்டர்ன் சொல்லுவாங்க, இல்லைனா ரைசிங் வெட்ஜுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கேப் அப் கிடச்சி அதை அப்படியே தக்க வச்சுருக்கு. ஸோ எந்த இஷ்யூவும் கிடையாது. நீங்கள் என்ட்ரின்னு பார்த்தோம்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கிட்டு நீங்கள் எஸ்எல்ல என்ன பண்ணலாம், இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே எஸ்எல்ஆ வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கு தொடர்ந்து நீங்கள் ரன் பண்ணலாம். இதோட டார்கெட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன், அதாவது ப்ரைஸ் வைஸாக நம்ம பார்க்கும்போது என்ன கேட்டால் ஒரு 6000 6150 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு என்ன ஆகும், டார்கெட்டாக நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை நம்ம ட்ரா பண்ணிட்டோம்னா, இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ டச் பண்ணுதோ அப்போ நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளில வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட், நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் ஸ்டாக் அசோக் லேலாண்ட். இந்த அசோக் லேலாண்ட் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ட்ரின்னு பார்க்கும்போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுக்க வேண்டாம். இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகுதோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுத்துக்கிடலாம். இதோட எஸ்எல்னு பார்த்தோம்னா இந்த 215 நீங்கள் எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். இதோட டார்கெட் அதாவது ஆல் டைம் ஹை நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஓகே, நம்ம இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை முடிச்சுட்டு, அதாவது இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் ஸ்டாக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, மார்க்கெட் வந்து ஒரு சரியான ரேலி அப்படின்றதுனால நம்ம இதை கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி உள்ள இன்ட்ராடே ஸ்டாக்கை நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த எல்ஐசியை வந்து லாங் டேர்முக்கு ஒரு ஸ்டாக் கேட்டிருந்தாங்க. அது எனக்கு இன்னும் அனாலிசிஸ் பண்ணலை. ஸோ அனாலிசிஸ் பண்ணிவிட்டு சீக்கிரமாகவே நான் அதை உங்களுக்கு என்ன பண்ணுறேன், வீடியோவில் ஆட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு ஆட் பண்ண பார்க்குறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இனிமேல் நம்ம வீடியோவில் டெய்லி இன்ட்ராடே ஸ்டாக்குக்கு வந்து ஒன்று பார்க்க போகிறோம். அதை முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக. என்ன ரீசன் சொல்கிறேன்னா, அதை ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு ட்ராப் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ அந்த ரீசனால் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய கமெண்ட்டை வந்து வரவேற்கப்படுகிறது. கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ நம்ம லாஸ்ட்டாக இன்ட்ராடே ஸ்டாக்கை நம்ம பார்த்துடலாமா? ஸோ ஓகே, அனாலிசிஸ் பண்ணிடுவோம். நான் எடுத்திருக்க ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி லைஃப். இந்த ஹெச்டிஎஃப்சி லைஃப் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இப்போ தான் அதாவது சண்டே வீடியோவில் போட்டிருந்தோம்னு நினைக்கிறேன். ஓகே, அது இருக்கட்டும், நம்ம பார்த்துக்குருவோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹெச்டிஎஃப்சி லைஃப் டெய்லி சார்ட்டை நான் எடுத்திருக்கேன். டெய்லி சார்ட்டில் பார்க்கும்போது அதோட டார்கெட்டை ஹிட் பண்ண போகுது. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த ஸ்டாக் என்ன இருக்குது, அப்சைட் பொட்டென்ஷியல் தான் இருக்குது. ஸோ அப்சைடில் போகிறதுக்கான
பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது. ஓகே, இந்த ஸ்டாக்கை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நான் உங்களுக்கு 5 மினிட்ஸில் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அனாலிசிஸ் பண்ணுவோம். ஓகே, 5 மினிட் ஷார்ட்டில் நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்போ 5 மினிட்ஸில் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா இதோட நகர்வு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைசிங் வெஜ் மூவ்மெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த க்ரீன் கலர் வந்து உங்களுக்கு சேனலை பாருங்கள். ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேனலில் உங்களுக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா இங்கேருந்து அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து உங்களுக்கு என்ன சப்போர்ட் ஏரியா. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட், இது வந்து ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சைடில் உங்களுக்கு போகும். ஒருவேளை கீழே உடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த 732 வரைக்கும் என்ன ஆகும், கீழே வந்துட்டு இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இதுக்கு கீழே உடைச்சா மட்டுமே நம்ம செல் சைடு வந்து போகணும். இங்கே வந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. சம்டைம்ஸ் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து அப்சைடில் போயிட்டு இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து மறுபடியும் கீழே வரலாம். ஸோ 2 பாசிபிள்ஸ் இருக்குது. இதை உடைச்சது அப்படின்னா ப்ரீவியஸ் சப்போர்ட் இந்த இருக்குது. ஸோ இதை உடைச்சா மட்டுமே நம்ம என்ன பண்ணலாம், செல் சைடு வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மூவ் கிடைக்கும். என்னை பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. ஸோ அப்சைடில் தான் நீங்கள் அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புல்லிஷ் பக்கம் போகிறதான், பையிங் பக்கம் போகிறதான் நீங்கள் என்னது கரெக்டான டிசிஷனாக இருக்கும். பேரிஷ் பக்கம் நீங்கள் போனீங்கனாலும் நமக்கு ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி லோ. ஸோ நீங்கள் அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் தான் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அதுக்கான வாய்ப்பு வருதான்னு மட்டும் நீங்கள் காத்திருந்து கிடச்சது அப்படின்னா நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் இந்த சப்போர்ட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் கிடச்சிச்சின்னா நீங்கள் என்ட்ரி புல்லிஷ் சைடு எடுக்கலாம். ஸோ இதோட டார்கெட் 2 இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஹை உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். இதையும் உடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேனலோட ஹையாக இருக்கும். ஓகே, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை உடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி அப்சைடில் நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னொரு விஷயம், அதாவது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் கிடச்சி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இந்த சப்போர்ட்லேருந்து அகைன் அப்சைடில் போகுதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 736 டார்கெட் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் செகண்ட் ட்ரேட் என்ன பண்ணலாம்னா இந்த அதோட ப்ரீவியஸ் ஹை, அதாவது இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹைக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனாலும் நீங்கள் அப்சைடில் ஒரு 15 மினிட்ஸில் பிரிண்ட் ஆகணும். 15 மினிட்ஸில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், அப்சைடில் போகலாம். ஓகே, 2 ப்ராபபிலிட்டி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.